கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஈசுலூசா திருச்சபை மக்கள், முக்கியமாக ஆம்பூர் சபை சங்கத்திற்கு உட்பட்ட மக்களுக்காக ஒரு மிக முக்கிய ஒரு பதிவு. இந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி தேதி 6/6/2026 மிக 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 ஒரு சிறப்பான ஒரு நாள் கலந்தாய்வு கூட்டம் அந்த பள்ளிகளுக்காக அதனுடைய தாளாளர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவருக்குமான ஒரு கருத்தரங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக ஆம்பூர் இம்மானுவேல் நூற்றாண்டு திருச்சபையினோட பேரிஷாலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை 10 மணிலிருந்து அதனுடைய சபை சங்கத்தோட தலைவர் மிகவும் சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமாக என்ன அப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா, நம்ம ஆம்பூர் சபை சங்கத்துக்கு உட்பட்ட பள்ளிகள், அதாவது பள்ளிகள் பாருங்கள், துவக்கப்பள்ளி, அதாவது தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஏறக்குறைய 150-200 ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏறக்குறைய நம்மளுடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் 16 துவக்கப்பள்ளி இருக்குங்க. தொடக்கப்பள்ளி, அதாவது நான் அப்படியே வாசிக்கிறேன், இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க. விண்ணமங்கலம், மேட்டுப்பாளையம், சான்றோர் குப்பம், கஸ்பாபி, துத்திப்பட்டு, கீழ்முறிங்கை, புத்தூர், அதாவது புதூர் வாணிபாடிக்கிட்டு இருக்கிறது, வளையாம்பட்டு, ஆலாங்காயம், கம்மியம்பட்டு, வெங்கடசமுத்திரம், பர்கூர், பேர்னாம்பட்டு, பல்லலுக்குப்பம், குண்டலப்பள்ளி, அப்புறம் சேம்பள்ளி, ஏறக்குறைய 16 துவக்கப்பள்ளிங்க. இந்த விவரம் நல்லா, ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ விவரங்கள் ஆசிரியர்களுக்கு அங்கே தெரியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலாக நான் சொல்கிறேன். இவைகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க, தெரிஞ்சுங்க. அடுத்து மிடில் ஸ்கூல் ஒரு 3 மிடில் ஸ்கூல் இருக்குங்க. அது எங்கன்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது, ஆம்பூர் மிஷன் காம்பவுண்ட், அதை பேசார் பக்கத்தில் ட்ரைனிங் ஸ்கூல், முன்னாள் ட்ரைனிங் ஸ்கூலு. அப்புறம் மேல்பட்டி, இது 3 மிடில் ஸ்கூலு. ஹை ஸ்கூல் 2ன்னு வச்சுக்கினா, ஒன்று பேர்னாம்பட்டு, ஒன்று பர்கூர். இல்லை ஹை ஸ்கூல் பேர்னாம்பட்டு மட்டும் வச்சுக்கணுமானா, மேல்நிலைப்பள்ளியில் பர்கூர் நம்ம சேர்த்துருவோம். அப்போது மேல்நிலைப்பள்ளி 3ங்க. அதாவது ஆம்பூரில் ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்குது, கண்காணி மேல்நிலைப்பள்ளி, வாணியம்பாடியில் ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்குது, அப்புறம் பர்கூரில் ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அப்போ இந்த ஆம்பூர் சபை சங்கத்துக்கு உட்பட்டு இவ்வளோ பள்ளிகள் இருக்கே. அப்போ ஸ்பெஷல் ஸ்கூலில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் அது என்ன கணக்கில் வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. நம்மளுடைய ஐஎல்சியில் நம்மளுடைய அமைப்பு சட்டத்தில் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டெஃப் ஸ்கூலு, பிளைண்டு ஸ்கூலு, அப்புறம் எம்ஆர்சி, மென்டலி ரிட்டையர்டு அப்படி இருக்காங்களே, இந்த பள்ளிகளை ஐஎல்சியோட கண்ட்ரோலில் வருது. அப்போது நம்ம ஆம்பூர் சபை சங்கத்துக்கு உட்பட்ட துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி தாங்க. அதனோட கலந்தாய்வு கூட்டம் தான் மிக சிறப்பாக இந்த ஆம்பூர் சபை சங்கம் ஏற்பாடு செய்து சென்று கொண்டிருக்கிறது. இதை உங்களுக்கு ஒரு தகவலாக தெரிவிக்கத்தான் இந்த பதிவு. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இதை பதிவிடப்படுகிறது. திருச்சபை நலனுக்காக மீரா டைம்ஸ் டாக்குமார், ஆம்பூரில் இருந்து. நன்றிங்க.